அன்பு நெஞ்சங்களே, 18 படி பார்த்துருக்கோம். இந்த 18 விஷயத்தை நம்ம தாண்டா நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம், இந்த ஒரே ஒரு கருத்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா, இனி நீங்கள் வாழ்க்கையில் எங்கே ஆரம்பிக்கிறோம், எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எப்படி போய் சேர்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையை. இந்த ஒரு பயணம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்கும். ஏன்னா என் கோல், நம்ம வாழ்க்கையில் நம்ம டெஸ்டினேஷன் தெரியாதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். டெஸ்டினேஷன் நம்ம போய் சேர வேண்டிய இடம் எங்கேன்னு தெரிஞ்சிட்டா எப்படி இருக்கும், அதை கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இதை பார்க்கலாம். ஒரு விஷயத்துலேருந்து வருவோம். நம்ம சராசரியாக 99% மக்கள் நம்ம எதில் திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், ஃபியர் அண்ட் கிரீட். அதாவது நான் அன்பு கொடுக்குறேன், நீங்கள் அன்பு இல்லாமல் இருக்கீங்க, நான் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன், நான் உன்னை பழி வாங்குறேன், நீ பழி வாங்குறியா, நானும் திருப்பி பழி வாங்குறேன்ட்டு மாற்றி மாற்றி சண்டை, இல்லைனா எக்ஸ்பெக்டேஷன் தட் லீஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன், இப்படி பலவிதமான பரிமாணங்கள். கடைசியில் பார்த்தா எல்லாம் நம்மளை தான் அடிக்குது. நம்மளுடைய மனம்தான் மன உளைச்சலுக்கு ஆகிறோம், மனது துன்பத்துக்கு ஆளாகுது, அதனால் உடலும் துன்பத்துக்கு ஆளாகுது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகணுன்றத ஒரு அற்புதமான சயின்டிஸ்ட் டாக்டர் டேவிட் ஹாக்கின்ஸ், ஒரு சைக்காலஜிஸ்ட் ப்ளஸ் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி, நான் ஒரு 7 வருடம் முன்னாடி அவருடைய பவர் வர்சஸ் ஃபோர்ஸ்ன்னு ஒரு அழகான புக்கு நான் படித்தேன். அந்த புக்கில் எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் 18 படி தாண்டணும். அந்த படிகள் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது ஷேம், கில்ட், அப்பத்தி, கிரீஃப், ஃபியர், டிசையர், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ப்ரைட், கரேஜ், நியூட்ராலிட்டி, வில்லிங்னஸ், அக்செப்டன்ஸ், ரீசன், லவ், ஜாய், பீஸ், என்லைட்டன்மெண்ட். இது எப்படி வரும்னா, சஃபரிங் சர்வைவல் மோட்ல இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி பியூர் ஸ்பேஸ் டு சர்வீஸ் ஆர் பியூர் ஸ்பேஸ் டு ஹெல்பிங் அதர்ஸில் கடைசியில் அல்டிமேட் கான்ஷியஸ்னஸ், அதான் ஞான நிலைக்கு வரும். இப்போது சராசரியான மக்கள் நம்ம என்ன வாழ்க்கையில் நம்ம வாழணும்னு சொல்லிட்டோம், ஃபியர்லேயும் கிரீஃப்லேயும் அப்பத்திலையும் இப்படி வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். இதை வாழ்க்கையை நம்ம மாற்றணுங்க. மாற்றி அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகணுன்னா, அக்செப்டன்ஸ் அண்ட் பியூர் லவ். இதை பாயிண்ட்ஸாக டாக்டர் ஹாக்கின்ஸ் கைனசாலஜின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 0 to 700 பாயிண்ட்ஸ். 0ல் இருந்தால் 0 to ஒரு 200 250 இருந்தால் நான் சொல்கிற அந்த 99% மக்களில் நம்மளும் இருக்கும். அதை தாண்டி ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு பியூர் லவ்வுக்கு நம்ம நோக்கி போகிறோம்னா, நம்ம அப்படியே ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில் நிகழ்வோம். அதாவது அந்த 1% க்ரௌட் இருக்கு இல்லையா, அந்த 1% க்ரௌடில் நம்மளும் ஒருத்தர் ஆகிடுவோம். மேபி எல்லாருமே அப்படி ஆகலாமே, நம்ம ஏன் அந்த 1% நினைக்கிறோம். லெட் இட் பி மேபி 50%, 75% நம்ம பியூர் லவ்வை நோக்கி போகலாமே. அதான பர்பஸ் ஆஃப் லவ். அதுதான் உண்மை, அப்படி தான் இருக்கும். அப்போது அந்த லவ்ன்ற ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போகணும். லவ்ன்றது கொடுக்க மட்டும்தான் தெரியும். லவ்ன்றது வியாபாரம் இல்லாத ஒரு அன்பு, அது ஒரு நிலை. அந்த நிலைக்கு நம்ம 500வது பாயிண்டில் நம்ம போனோம்னா, அந்த பாயிண்டில் நமக்கு அந்த பியூர் எக்ஸ்பிரஷன், டிவைன் எக்ஸ்பிரஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த டிவைன் எக்ஸ்பிரஷன் நம்ம மூலமாக வெளியில் வரதான் இந்த மாஸ்டர்ஸ், இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அன்னை தெரசா அம்மாவாகட்டும், பாண்டிச்சேரி தாயாகட்டும், இல்லை எந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ஆகட்டுமே, சர்வீஸ் மைண்டுக்கு உள்ளே வர்றதுக்கு காரணமே தே ஆர் இன் த பியூர் லவ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதற்கு மேலே போகி ஞான நிலை, அதாவது அல்டிமேட் கான்ஷியஸ்னஸோட மெர்ச் ஆகும்பொழுது அப்பந்தான் இந்த அற்புதமான வாழ்க்கையோட பிறவி பயன். இது தாங்க நம்மளுடைய டெஸ்டினேஷன். இதை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியப்பா அழகாக சொல்லியிருப்பாங்க. நீ சிம்பிளாக உனக்குள்ள இல்லாமல் உன்னை விரிச்சி 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 பிரபஞ்சத்தோட எல்லை வரையும் கொண்டு போய் பிரபஞ்சத்தை தாண்டியும் அந்த சிவக்கலம் சொல்லுவாங்க, அவங்க பியூர் கான்ஷியஸ்னஸ் சொல்லுவாங்க, அல்டிமேட் கான்ஷியஸ்னஸ் சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு நீ போய் சேரணும்ட்டு அழகாக அவங்க சொல்லியிருப்பாங்க. இதே ஃப்ரீக்வன்சி கான்செப்டில் தான் நான் சொல்லியிருப்பேன். பீட்டாலேருந்து ஆல்ஃபா, ஆல்ஃபாலேருந்து தேட்டா, தேட்டாலேருந்து டெல்டா, டெல்டா தான் அல்டிமேட் கான்ஷியஸ்னஸ். சாதாரண மனுஷன் போனால் கோமா, ஒரு அற்புதமான ஞானி போனால் அதுதான் ஞான நிலை. இந்த நிலை தாங்க நம்மளோட டெஸ்டினேஷன். சரிங்க, இதெல்லாம் கரெக்டு. எப்படி போகிறது? எனக்கு குடும்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, குழந்தை இருக்குது, எல்லாமே இருக்குதே, எப்படி போகிறது? நியாயமான கேள்வி. எப்படி போகலான்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம சொசைட்டி நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, கல்யாணம் ஆகணும், குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணணும், அழுது போய் இறந்துடணும்.
இப்படி தான் நம்ம சமுதாயம் கற்றுக் கொடுத்துருக்குது. அதாவது இப்போ உள்ள காலத்தில் ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி உண்மையாகவே நான் சொல்கிற இந்த கான்செப்ட் தான் இருந்திருக்கும். ஸோ அதை ரிவைவ் பண்ணுறோம் நம்ம இப்போ. அப்போ நம்ம எப்படி மாற்றணும்? எல்லாமே போனோம். என்னுடைய வாழ்க்கை அந்த ஞான நிலை 700 பாயிண்ட்ஸை தான் முடிவடையணும்ன்ட்டு என் கோலை வச்சுட்டு எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளே வேலை பார்க்கணும். நம்ம மனதில் உள்ள தேவையற்ற குப்பைகளை நம்ம நீக்க ஆரம்பிக்கணும். தியானம் மூலமாகவும் இன்ட்ராஸ்பெக்ஷன் மூலமாகவும் நம்ம உடலை தயார்படுத்தணும் அதுக்கு முன்னாடி. ஏன்னா உடல் சரியில்லைன்னா, உடல் ஒத்துழைக்கலைன்னா இந்த பயணத்துக்கு கண்டிப்பாக நம்மளால் ஈடு கொடுத்து போக முடியாது. அதனால தான் சித்த பெருமார்கள் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் வழிநடத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம், உடலை ரெடி பண்ணுவோம், உடலை நம்ம பக்குவப்படுத்தணும். உடல் மூலமாக தான் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூல பெருமானுடைய அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அப்போது உயிரை வளர்க்கணும்னா உடலை வளர்க்கணும். அப்போ உடம்பை பார்த்துக்கணும், அதுக்கு யோகாசனம் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், நல்ல உணவு பழக்கம் கொடுக்கணும், நல்லவங்களோட பழகணும், நல்லதை படிக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும், தீயதை பார்க்கக்கூடாது, தீயதை கேட்கக்கூடாது, தீய விஷயங்களை பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஒரு பேக்கேஜ். இதை எடுத்த ஒன்று வருமா? வராது. 1 at a time. ஸ்டார்ட் வித் 30 minutes. நான் இன்னைக்கு தியானம் பண்ணுறேன், யோகாசனம் பண்ணுறேன், 30 minutes, 1 hour உங்கள் உடம்புக்காகவும் உங்கள் மனதை குளிப்பாட்டுறதுக்காகவும் எடுத்து வைக்கலாம் இல்லையா? அந்த 1 hour நீங்கள் கமிட் பண்ண முடியாதா? 24 மணி நேரத்தில் முடியும் இல்லையா? அப்படி கமிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு 350, 400 பாயிண்ட், அது அக்செப்டன்ஸு, என் லைஃப்பில் நான் எங்கே போகணும்ப்பா அந்த நிலை வந்துடும். அதற்கு மேலே நீங்கள் போக போக அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த நிலை தான் பியூர் லவ். 500 பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கேல்லேருந்து அடுத்தடுத்த ஸ்கேல் ஈஸியாக போயிடலாம். ஏன்னா இந்த ஜம்ப் வர்ற வரையும் தாங்க கஷ்டம். அதுக்கப்புறம் நமக்கு பயணம் நமக்கு தெரியும். ஸோ கண்ணை மூடிட்டு நம்புங்க. வாழ்க்கையில் எல்லா ஞானிகளும், எல்லா குருமார்களும், எல்லா மாஸ்டரும் சொல்கிற இந்த ஒன்று தான். நீங்கள் ஸ்டார்ட் வித் 1 step, 1 at a time. நல்லா பண்ணி இதை பண்ணலாம். ஒரு கதையோடு இதை முடிச்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஞானி கிராமத்து ஓரத்தில் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஒரு பெரிய தளபதி அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதை ஈர்த்து அந்த ஞானியை பார்க்க போகிறார். போகும்பொழுது ஞானி ரொம்ப தவநிலை இருக்கார். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஞானி தவநிலையை விட்டு கண் திறந்து பார்த்துருக்காரு. அந்த படைத்தலைவன் குருவே, உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன சொல்லுங்கள் குருவேனோது. அந்த ஞானி அப்படியே அவரை பார்ப்பாரு. நீ என்னப்பா பண்ணுற? நான் ஒரு பெரிய படைத்தளபதி, என் கையில் பெரிய படைகள் இருக்குது, நான் போருக்கு சென்று வென்று வருவேன், நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் நாட்டுக்காகன்னுவார். அப்போது அந்த ஞானி, நீ சரியான முட்டாள், நீ பண்ணுற வேலையும் சரியில்லை, நீ பண்ணுற தொழிலும் சரியில்லை, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கடா முட்டாள்னு சொல்லுவார். அடா இந்த முட்டாள்னு சொல்லிட்டியா சொல்லிட்டு இந்த வாழை எடுத்து கழுத்தை அப்படியே வெட்ட வரும்போது அவர் சொல்லுவார், இதுதான் நரகம். ஐயோ நம்ம குருக்கிட்ட தப்பாக ஏதோ பண்ணிட்டோமேன்ட்டு அந்த வாழை திரும்பி விட்டுட்டு நல்லா மண்டிட்டு மன்னிப்பு கேட்பார். ஐயோ குருவே மன்னிச்சிருங்க, என் தன்னிலையே நான் மறந்துட்டேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பார். அப்போ குரு சொல்லுவார், இதுதான் சொர்க்கம், இதுதாங்க வாழ்க்கை. நீங்கள் 0 to 250 பாயிண்டில் வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க போகிறீங்களா, இல்லை யூ டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப் அண்ட் கெட்டிங் இன் டு 500 and 700 and finish his life. I would say choose the destination which is ultimate consciousness, merging yourself.